தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கு சகல புகழும் மாட்சியும் குறித்தாக. இந்த முதலாம் நாள் டிசம்பர் மாதம் காலை நேரத்திலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் ஆண்டவர் தருகிற சாக்கியத்துக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து ஜெபிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை எண்ணி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயும் யாதொரு விக்கிரகத்தையாயும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக் கொண்ட அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீட்டிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீட்டிலே வழங்குகிறவனை கண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த 24ஆம் வருடம் 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலையிலே இந்த ஓய்வு நாளிலே உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே மனுஷனை உருவாக்கும் முன்பாக அவர் 6 நாட்களும் எல்லா காரியங்களையும் அவனுக்காக சிருஷ்டித்து வைத்துவிட்டு 7ஆம் நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்து கானானுக்கு நேராக வரும்போது அங்கே அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். 10 கட்டளைகள் என்று சொல்லப்பட்ட கட்டளைகளிலே ஆண்டவர் நாம் இன்றைக்கு வாசித்த 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையை செய்ய வேண்டாம் என்று கட்டளை கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் இதை செய்தார்? அந்த நாளை பரிசுத்தமாக்கி ஜனங்களுக்கு ஆண்டவர் தான் ஓய்ந்திருந்த நாளிலே பரிசுத்தமாய் அந்த நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலே மிகவும் உன்னதமான ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் தாவடித்து அவர்களோடு வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே தகப்பனாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறவராக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே தேவாலயத்தில்
நம்முடைய வாழ்விலே உயர்வுகளையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வைக்கிறார். இன்றைக்கு உலகமும் இந்த ஓய்வு நாளை அதன் வழியிலே ஜனங்களை கொண்டு போய் சீரழித்துக் கொண்டிருக்கிற கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஓய்வு நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஓய்ந்திருந்தேன், என் ஜனங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும், அந்த நாளிலே பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் உலக மனிதனோ இன்றைக்கு அன்றைக்கு தான் எல்லா காரியங்களையும் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஜனங்களுக்கு இந்த நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த நாளில் தான் மனிதனும் தன்னுடைய காரியத்தை செய்யும்படியா இந்த நாளை ஒதுக்குகிறான். ஆண்டவர் எவைகளை செய்ய வேண்டும் என்று ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தாரோ சாத்தான் அதற்கு எதிராக கிரியை செய்து அந்த நாளை, அந்த ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை சிதறடிக்கிறதை நாம் இன்றைக்கு அன்றாட வாழ்விலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முடிவென்ன? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் சரியாய் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவருடைய வாழ்விலே சோர்வுகளையும் அசதிகளையும் சரீரத்திலே நோய்களையும் பலவீனங்களை சுமந்து திரிகிறதை நாம் பார்க்க முடியும். அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவருக்கு ஓய்வு தேவையில்லை. ஆனால் அவர் தானே ஓய்ந்திருந்ததாக சொல்லுகிறார். காரணம் என்ன? மண்ணான மனிதன் அவனுடைய வாழ்விலே ஒரு நாள் ஓய்வை அனுபவித்து ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய பிரசனத்திற்குள்ளே நின்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கால நேரத்தில் நாம் இந்த நாள் 2024 வருடம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். சரீரத்திலே தொடர்ந்து பலவீனங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். சரீரத்திலே நாங்கள் நோய்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்விலே எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, எங்களுடைய வாழ்விலே உயர்வில்லை என்று சொல்லி அங்காய்க்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓய்வு நாளிலே பரிசுத்தமாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பழைய பாட்டு காலத்திலே ஓய்வு நாளிலே வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இலவசமான நாட்கள், கிருபை நாட்களை ஆண்டவர் தந்து ஜனங்களுடைய சரீரத்திலே அவர்கள் விடுதலையும் சரீரத்திலே எல்லா விதமான சௌகரியங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு நாளை ஒதுக்கி வைத்திருக்கிறார். அந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கொண்டு வந்து அவருடைய சமூகத்திலே தரித்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் விடுதலை பெறும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கும் போதும் ஆண்டவர் இவைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 6 நாளும் நீ மன்னாவை சேகரிக்க வேண்டும், 7ஆம் நாளிலே நீ ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 6ஆம் நாளிலே கண்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த நாளிலும் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி ஓய்வு நாளிலும் மன்னா பொறுக்கும்படியாக போனதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய நாமத்தை தெரிந்து கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஓய்வு நாளிலே வந்து அவரை ஆராதித்து அவர்
நண்பனே, சகோதரனே, காலை நேரத்திலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்திலே போவோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவரை ஆராதிப்போம். நம்முடைய ஆவியாத்ம சரீரத்திலே விடுதலை பெற்று இந்த தேசத்திலே செழிப்பாய், சமாதானமாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாறுவோமாக. கர்த்தர் தொடர்ந்து அந்த வார்த்தை கொண்டோடு இடைவிடுவாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கலாம். அண்டசராசரங்களை வார்த்தையினாலே உருவாக்கி பூமியின் மண்ணினாலே எங்களை உருவாக்குகிறார் ஆண்டவரே. எங்களை மண்ணினாலே உருவாக்குவது மாத்திரமல்ல, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்து உம்முடைய உன்னதமான பணியை இந்த நாட்களிலே நிறைவேற்றும்படியாக எங்களுக்கு தருகிற சாங்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். 2024 வருடம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே, பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒருவரும் உம்முடைய பிரசனத்தை அசட்டை செய்யாதபடி உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை பாடி ஆராதித்து உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆவியிலும் ஆத்மாவிலும் விடுதலை பெறும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். அதற்கு விரோதமாய் கிரீச்சிற எல்லா விதமான சதிகளை, சத்துருடைய போராட்டங்களை, இருளின் அதிகாரங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஓய்வு நாளிலே சமூகத்திலே வந்து ஆராதிக்க முடியாதபடி தடையாய் கிடக்கிற ஜனங்களுடைய தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். இந்த தேசத்திலே உயர்ந்த இடங்களிலே, உன்னதங்களிலே அந்த பிள்ளைகளை வைக்கும்படியாய் நீராக உள்ளவராய் இருக்கிறீரப்பா. இந்த நாளில் எங்கள் பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சமூகத்தை தேடி வரும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். என்னென்ன வருகிறது ஒரு காலம் நம்முடைய தடை என்று சொன்னீங்களாண்டவர். பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டு கிடக்கிற எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் இந்த காலை நேரத்திலே இடைவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாசற்படியில் தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கு பிரவேசித்து அவனோடு போதனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களாண்டவர். இந்த நாளில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே இடைவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். சரீர பலவீனங்களோடு, வாழ்வின் போராட்டங்களோடு, கடன் தொல்லைகளோடு, கஷ்டங்களோடு, கண்ணீரோடு, வியாகுலங்களோடு வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த ஓய்வு நாளானது ஒரு சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், விடுதலையும், சுகத்தையும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற நாளாய் மாற்றுகிறார். உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நாளை கத்தாலே பரிசுத்தமான ஓய்வு நாள் என்ற உணர்வோடு இந்த கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய சமூகத்தை தேடி வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மைகளை பெற்று வாழ்விலே குடும்பங்கள் சமாதானமாய் வாழும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றித் தருகிறார். வெளியூர்களிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் இருக்கிற இடங்களை ஆராதிக்கும்படியான எல்லா வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வின் குடும்பத்தின் தேவைகளுக்காக போயிருக்கிறதை காண்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்கள் கர்த்தாவே வருகை நாட்கள் நம்முடைய முதல் வருகை எதிர்பார்க்கிற நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களிலும் நாங்கள் எங்களை விட்டு ஆராய்ந்து எங்கள் வாழ்களை காணப்படுகிற எல்லா விதமான தோல்விகள் இவைகளை விட்டு விலகி ஜெயத்தை அனுபவிக்கும்படியாய் கிருபைதார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க சொன்னீர். இந்த நாளிலே நாம் பரிசுத்தமாய் ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரங்களோடு கூட இருப்பதால் காலை நேரத்தில் சரியான நேரத்தில் ஆராதனை ஆரம்பிக்கிற நேரத்தில் எல்லா ஜனங்களும் உம்மை பயபக்தியோடு வந்து சேவித்து வரும் நாட்களில் குடும்பங்கள், பிள்ளைகள், தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். உம்மை பற்றிய பயத்தையும் உம்மை பற்றிய விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வருகிறார். இந்த ஓய்வு நாளிலே உமக்கு பிரியமானதை செய்யும்படியாய் கிருபை தருகிறார். ஓய்வு நாளிலே பிள்ளைகளை எல்லா காரியங்களுக்கும் அனுப்பிவிட்டு தேவனுடைய காரியத்தை நிர்விசாரமாய் செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தடைகளை நீக்கி இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நம்முடைய சமூகத்திலே வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதனால் ஆசீர்வாதம் நிறைவாய் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகள் ஜெயமாய் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு
தொடர்ந்து உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இந்த யானையிலே நடைபெறுகிற உங்களுடைய திருச்சபைகள் நடைபெற எல்லா விதமான ஆராதனைகளுக்கு கர்த்தர் பொறுப்படுகிறார். இந்த ஜனங்கள் பிறந்த நாள் முதல் அவருடைய முடிவு நாட்கள் வரையிலும் உமக்காய் எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நினைக்கிறோம். உன்னதமானுடைய கரத்திலே தருகிறோம். ஊழியர்களை பயன்படுத்துகிறார். அக்கினி ஜுவாலைகளால் பயன்படுத்தும்படியாய் நினைக்கிறோம். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட